சிலர் கண்ணுக்கு பட மாட்டேங்குது, சிலர் கண்ணுக்கு படுது. ஆனால் படுறவங்க கண்ணுக்கு சேர்த்து போய் என்ஜாய் பண்ணிடுறான், அது நியூஸ் ஆயிடுது. அதனால இங்க எல்லா பொண்ணும் உத்தமி கிடையாது, எல்லா பையனும் உத்தமனும் கிடையாது. பொண்ணுங்களும் ஆண்கள் மாதிரி படிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டா அதுங்க யாரும் படிக்க ஸ்கூலுக்கு போற மாதிரி தெரியல, படுக்க புதற்குள்ள போற மாதிரி தான் தெரியுது. இது எல்லா ஸ்டேட்லயும் நடக்கு. அப்படி போகும்போது தான் மாட்டிக்கிறாங்க, 4-5 பேர் சேர்த்து போட்டு பண்ணிடுறாங்க. அது ஒரு பெரிய நியூஸ் ஆயிடுது. என்னமோ இவருக்கு புதற்குள்ள வந்து தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க போற மாதிரியும் அங்க வந்து 4-5 பேர் கெடுத்த மாதிரியும் அப்படியே 10 நேசம் போடுவாங்க. நீங்க நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒருத்தனை நம்பி ஒருத்தன் கூட போயிருப்பா, அங்க 4 பேர் சேர்ந்துருவாங்க. உடனே இவ 10,000 ரூபாய், அந்த 5 பேரும் போக்சோ வழக்குல தூக்கி போயிருவாங்க. இதான் உனக்கு மூளைன்னு ஒன்று இருக்கா? அதில் இவ்வளோண்டு அறிவு இருந்ததா கூட நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா இதெல்லாம் யோசிச்சு பேசியிருப்பேன். ஏன்டா என்னடா ஓடிங்ஸ் அது வீடியோவில்? எவன் கண்ணிலையாவது பட்டுருச்சுன்னா அவனும் சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணிடுறான், 4 பேர் சேர்த்து போட்டு பண்ணிடுறாங்க. இப்படிலாம் பேசும்போது உனக்கு கேவலமாக இல்லை? ஒரு பொண்ணு ஒரு பையன் தனியாக ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, இல்லை ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவங்க 2 பேரோட தனிப்பட்ட விருப்பம். இதை ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி அவங்க 2 பேரும் அங்கே ஏதோ தப்பு பண்ண தான் போனாங்க. இப்போ 3ஆவதாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அங்கே வந்து இவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணை மிரட்டி செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறான். இப்போ இவங்க 2 பேர் மட்டும் என்ன அங்கே என்ன படிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது நல்ல விஷயம் பண்ண போனாங்களா? அப்படிலாம் கிடையாதுல்ல, அவங்களே ஏதோ தப்பு பண்ண தான் போனாங்க. இப்போ 3ஆவதாக ஒருத்தன் உள்ளே போய் அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டனால மட்டும் என்ன ஆகிட போகுது? அந்த பொண்ணு என்ன உத்தமையா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்த பண்ணும் போதே அது தப்பு தான்டா. அந்த பொண்ணை இப்போ ரேப் பண்ணிட்டா மட்டும் என்ன, அவன் என்ன ரொம்ப நல்லவளா, அவன் என்ன ரொம்ப உத்தமையா? இப்படிலாம் இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ரேப்புன்னு ஒரு விஷயம் அவங்கள கட்டாயப்படுத்தி ஒரு விஷயம் அங்கே நடந்துருச்சுனாலே அது தப்பு தான். ப்ராஸ்டியூட் உமனாகவே இருக்கட்டும்டா, அவங்கள கட்டாயப்படுத்தி ஒருத்தர் செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறான்னா அது தப்பு தான்டா.